மூலக்குளம் முதியோர் இல்லத்தில் இருந்த தாயை விடுவிக்க 1,80,000 ரூபாய் கேட்ட நிர்வாகம், போலீசில் மகள் புகார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ரத்து செய்வோம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. ரோடு ரயிலில் ஓவியப் போட்டி, சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பு. 3 வருடத்துக்கு முன்பு முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட தன் தாயை மீட்க 1,80,000 ரூபாய் பணம் கேட்டதால் அதிர்ச்சியுற்ற மகள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பெங்களூரு சேஷாபுரம் பகுதியைச் சேர்ந்த சசிதரன் மனைவி ஹர்ஷவர்தனி. இவர் தனது தாய் தாராபாயை புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் முதியோர் காப்பகத்தில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சேர்த்தார். இல்லத்தில் எல்லாம் இலவசம் என கூறிய தன் பெயரில் அங்கு தாயை சேர்த்துள்ளார். ஆனால் காப்பக நிர்வாகம் சார்பில் மாதம் தோறும் பணம் கேட்டதாக தெரிகிறது. இதற்கு ஹர்ஷவர்தனி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி வந்த ஹர்ஷவர்தனி காப்பகத்திலிருந்து தனது தாயை அழைத்து செல்ல வந்துள்ளார். அவரின் நிர்வாகத்தினர் தரைக்குறைவாக திட்டியதாக தெரிகிறது. மேலும் 1,80,000 ரூபாய் பணம் தந்தால்தான் தாயை அழைத்துச் செல்ல சம்மதிப்போம் என கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஹர்ஷவர்தனி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் திரளாக புகார் அளித்தார். அதில் இலவசமாகத்தான் தாயை சேர்த்ததாகவும் தற்போது நிர்வாகத்தினர் பணம் கேட்டதாகவும், எனவே தாயை காப்பகத்திலிருந்து அழைத்துச் செல்ல உதவுமாறு கூறியுள்ளார். அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து பாஜக RSS நடத்தும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஊழல் சம்பந்தமான ஆதாரங்களை நிறைய திரட்டி வைத்துள்ளோம். வருகிற 26ஆம் தேதி நடக்கும் காங்கிரஸ் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்ட குடியரசுத் தலைவரை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அமர்ந்த பிறகு 2026இல் ஊழல் செய்யும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நிச்சயம் சிறையில் தள்ளுவோம் என உறுதிபட தெரிவித்தார். ஊழலால் மலித்துள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நிலைக்குமா என்ற சூழல் உருவாகியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ரத்து செய்வோம் என்று குறிப்பிட்டார். முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து பாஜக RSS செய்யும் அரசியல் சூழ்ச்சி தமிழகத்தில் எடுபடாது என்று விமர்சித்த நாராயணசாமி, 2026இல் தமிழகத்தில் திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் ஆட்சி அமையும் என்றார். வருகின்ற தேர்தலில் திமுக 20 இடங்களில் போட்டியிடும் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாமே என்றால், கூட்டணி குறித்து போட்டியிடும் இடங்கள் குறித்தும் முடிவு செய்ய வேண்டியது திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். புதுச்சேரி விழுப்புரம் இடையே ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒவ்வொரு வருடமும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்று காலை புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விழுப்புரம் பயணிகள் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் 6 பள்ளிகளை சார்ந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் வண்ணம் தீட்டுதல் போட்டியும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தூய்மையான இந்தியா என்ற தலைப்பிலும், சிலர் சொந்த தலைப்புகளிலும் ஓவியம் சிறப்பாக வரைந்து வண்ணம் கொடுத்த அசத்தியுள்ளனர். இந்த ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ரயில் விழுப்புரம் வந்ததும் போட்டி நிறைவு பெற்றது. பின்னர் சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் மாணவர்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர். மாணவர்கள் பெரிதும் உற்சாகத்துடன் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் முடிவுகள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஓவியங்களுக்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் பள்ளி முதல்வர்கள் முன்னிலைகள் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் ஓவிய பெருமாள், பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி அவளமேலு, பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் நடைபெற்ற யோகா செயல் விளக்க நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு யோகா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு ரயிலில் சென்ற மாணவ மாணவியர் யோகாசனங்களை செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர்.
புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் உமா இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். புதுவை மாணவி செல்வி காமினியின் தனிநபர் ஓவிய கண்காட்சி செயின்ட் தெரசா வீதியில் அமைந்துள்ள வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்றது. கலைமாமணி ஓவியர் சரவணகுமாரின் நேரடி பயிற்சியில் ஓவியம் பயின்று வரும் செல்வி காமினி வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் தன் ஓவிய படைப்புகளில் கண்கவரும் வண்ணங்களால் வளர்வுகளை அமைப்பில் இந்திய கலாச்சாரம், இறை உருவங்கள் மற்றும் பெண்களை மையப்படுத்திய ஓவிய படைப்புகளை உருவாக்கியுள்ளார். இக்கண்காட்சிக்கான துவக்க விழாவில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார். வாழ்த்துரை வழங்கி கண்காட்சி குறிப்பேட்டினை வெளியிட்டார். கலைமாமணி ஓவியர் சுகுமாரன் மற்றும் கலைமாமணி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாட்டினை ஆட்லாண்ட் கலை மையத்தின் செயலர் ஆதிரை மற்றும் ஓவியர் அபர்ணா ஆகியோர் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி கம்பன் நகர் மக்களுக்கு பரிசு பொருட்களை சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயிலின் 50ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி கம்பன் நகர் முழுவதும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று சிறப்பு தாம்பூலமாக சமையல் கடாய்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். உடன் ஊர் முக்கியஸ்தவர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 28 மையங்களில் நடைபெற்ற உதவியாளர் பணிக்கான 2ஆம் நிலை தேர்வினை 10,416 பேர் கலந்து கொண்டு எழுதினர். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் உதவியாளர் பணியிடத்திற்கான 2ஆம் நிலை தேர்வு இன்று காலை 10 முதல் 12 மணி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 256 அசிஸ்டன்ட் பணிக்கான 2ஆம் நிலை எழுத்துத் தேர்வு இன்று 28 மையங்களில் நடைபெற்றது. இத்தேர்வு எழுத 10,766 பேர் தகுதி பெற்றிருந்தனர். இதில் 10,416 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். 350 பேர் ஆப்சென்ட் ஆகியிருந்தனர். தேர்வு மையத்தின் நுழைவாயில் காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. முன்னதாக தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கருப்பு வண்ண பால்பாய்ச்சின் பேனா, பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் ஹால் டிக்கெட் மற்றும் அடையாள அட்டை வைத்திருந்தவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். மொபைல் போன்கள், ப்ளூடூத் ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென் டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவதை தடை செய்யப்பட்டுள்ளது. மொபைல் இன்டர்நெட் சேவைகளை தடுப்பதற்கான ஜாமர் கருவிகளும் அனைத்து தேர்வு அறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு தேர்வு நடைபெற்றது. போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் தேனீ வளர்ப்பு குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் தேனீ வளர்ப்பு குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். வேளாண் அதிகாரி தனசேகரன் வரவேற்றார். வேளாண் வல்லுநர் ஜோசப் தேனீ வளர்ப்பு, தேன் மற்றும் இதர பொருட்களின் விற்பனை வாய்ப்புகள், நோய் தாக்குதல் தடுப்பு, தேன் சேகரிப்பு, நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விளக்கம் அளித்தார். இதில் தேனீ வளர்ப்போர், மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். வேளாண் அதிகாரி தினேஷ்குமார் நன்றி கூறினார். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று கதிர்காமம் அரசு மருத்துவமனை வெளியே 500 பேர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கதிர்காமம் தொகுதி தலைவர் வேல்முருகன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், அணி தலைவர்கள், கிளை நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வெளியூர் தொகுதி திமுக அவைத் தலைவர் ஜலால் ஹனீப் பிறந்தநாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கொண்டாடப்பட்டது. வெளியூர் தொகுதியின் அவைத் தலைவர் ஜலால் என்கிற ஹனீப் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியூர் திராவிட முன்னேற்ற கழகம் அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஆதி திராவிடர் அணி செல்வம், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலித், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர் அலி, செயலாளர் வெங்கடேசன், ஆதி திராவிடர் பிரிவு மாநில துணை அமைப்பாளர் காளி, முருகேசன், காசிநாதன்,
சரபூச்சன், சீனு மோகன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்த திமுகவை குறைந்தது 6 மாத காலம் தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் படம் வரைந்து மிகவும் மோசமான வகையால் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரை கண்டித்தும் திமுகவின் சமூக வலைதள பக்கங்களை உடனே முடக்க செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் படங்களை கார்ட்டூனாக வரைந்து கையில் பிடித்தவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்த திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்பொழுது, தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்த திமுகவை குறைந்தது 6 மாத காலம் தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து ரசிகர்கள் வழிபாடு செய்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜயின் பிறந்தநாள் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தொண்டர்கள் தங்கத்தேர் இழுத்தும் அன்னதானம் வழங்கியும் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி ஸ்ரீ கம்பளி சாமி படத்தில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. தி ஸ்கூல் ஆஃப் யோகா சிகிச்சை இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலடோஜென்சிஸ் காம்ப்ளிமெண்டரி மெடிசன் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் ஆயுஷ் அமைச்சகம் மத்திய ஆராய்ச்சி யோகா மற்றும் இயற்கை மையம் இணைந்த புதுச்சேரி ஸ்ரீ கம்பளிசாமி படத்தில் சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு யோகா செயல்முறை பயிற்சியை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், யோகா சாரணி மீனாட்சி தேவி, பவானி ஆனந்த் ஆசிரமம் துணைவேந்தன் பேராசிரியர் பிஸ்வாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பதிவாளர் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், பேராசிரியர் சீனிவாசன் வரவேற்றார். பேராசிரியர் ஆனந்த பால யோகி பவானி, இயக்குனர் ISCM ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் முன்னிலை வகித்தது. யோகா செயல்முறை விளக்கம் அளித்தார். டாக்டர் மதன் மோகன், இந்தியன் யோகா சங்கம் உத்தரேஸ்வர், இந்தியன் யோகா சங்கம் டாக்டர் வர்மா ஆகியோர் வாழ்த்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்களின் யோகாசன செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம், ஆனந்த ஆசிரமம், யோகாஞ்சலி, நாட்டியாலயம், கீதாஞ்சலி யோகா சென்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலேடோஜன்ஸ், சுவாமி விவேகானந்தா யோகா சென்டர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவானி, சங்க செயலாளர் தயாநிதி, சங்க பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க உறுப்பினர் லலிதா சண்முகம், டாக்டர் செல்வநாதன், செந்தில்குமார் மற்றும் ஜான் பீட்டர் கலந்து கொண்டனர். யோகா ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முடிவில் சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி நன்றி கூறினார். ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனைகள் மூட்டு வலிக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள சித்தா ஆயுர்வேதா நேச்சுரோபதி மருத்துவமனை வசதிகளை கொண்ட ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனைகள் மூட்டு வலிக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இலவச மருத்துவ ஆலோசனை மட்டுமின்றி எலும்பில் உள்ள கனிமச்சத்து அடர்த்தியை கண்டறியும் சோதனையும் இரத்த பரிசோதனையும் அளிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் செயல்முறைக்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இம்முகாமில் சித்த மருத்துவர் மேனகா, ஆயுர்வேத மருத்துவர்களான டாக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் டாக்டர் பிரகாஷ் மட்டுமில்லாமல் நேச்சுரோபதி மருத்துவமனான டாக்டர் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேருவின் நல்லாசியோடு பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு
அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க சேர்ந்த பெரியவர்களும் நிர்வாகிகளும் பிரமுகர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அண்ணா சாலை, காமராஜர் சாலை, தூய இருதய ஆண்டவர் பேராலயம் அருகே உள்ள இல்லத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். தனது இல்லத்தில் பிறந்த நாளை கொண்டாடிய கோபாலகிருஷ்ணனுக்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் நேரில் சென்ற சால்வி அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக புடவைகள் மற்றும் உணவுகள் என நலத்திட்ட உதவிகளை திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். பிறந்தநாள் கொண்டாடிய கோபாலகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் கோவிந்தன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீராம்பட்டினம் சக்திவேல், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேலு உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் நேரில் சென்ற சால்வி அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்த நாள் கொண்டாடிய திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனுக்கு மானவேலி சிவலிங்கபுரம் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத சிவசைலநாதர் ஆலய அறங்காவலர் குழுவினர் தலைவர் ஜெயராம் தலைமையில் சால்வி அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினர். அவருக்கு மணவேலி சிவலிங்கபுரம் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத சிவ சைலநாதர் ஆலயம் அறங்காவலர் குழுவின் தலைவர் ஜெயராம், பாதுகாவலர் பாண்டுரங்கன், செயலாளர் முத்து, துணைத் தலைவர் ரகுமான், துணை செயலாளர் ரவி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜனாதிபதி மற்றும் ஆலய நிர்வாகிகள் சால்வி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உப்பளம் தொகுதியில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு இடையூறாக சாலையில் கிடக்கும் மணல் ஜல்லியை அப்புறப்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி கோலாஸ் நகர் ஜெயராம் செட்டியார் தோட்டம் பகுதியில் ரூபாய் 40 லட்சம் செலவில் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வாய்க்கால் கட்டும் பணி முடிவடைந்த நிலையில் சாலை பணியை நிறைவு செய்யாதது ஏன் என்று கேட்டறிந்தார். மேலும் சாலை முழுவதும் மணல் ஜல்லி பரவிய கிடப்பதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுகிறது. ஆகவே உடனடியாக அதனை அப்புறப்படுத்தி சாலை பணியை விரைவில் முடிக்க வலியுறுத்தினார். அப்போது நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ், இடைநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் மற்றும் திமுக துணை செயலாளர் ஆரோக்கியராஜ், இருதயராஜ், ஊர் முக்கிய பிரமுகர் முத்து ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 11வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. பாஜக மூத்த தலைவர் இளங்கோவன் தொடங்கி வைத்த யோகாவில் கலந்து கொண்டார். பாஜக முன்னாள் மண்டல தலைவர் உமாபதி முன்னிலையில் நடைபெற்ற யோகா தின விழாவில் முக்கிய காரியகர்த்தாக்கள் கண்ணதாசன், துணைத் தலைவர் சண்முகம், முன்னாள் செயலர் ரமேஷ், சண்முகம், ரகுநாதன், ராமலிங்க ரெட்டியார், ராமு, பன்னீர்செல்வம், வெங்கடேசன், அருள் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் யோகாவில் கலந்து கொண்டனர். யோகா மாஸ்டர் சேகர் இந்த யோகா தின விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பயிற்சி அளித்தார். முடிவில் பக்ரிசாமி நன்றி கூறினார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9235 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். மூலக்குளம் முதியோர் இல்லத்தில் இருந்த தாயை விடுவிக்க 1,80,000 ரூபாய் கேட்ட நிர்வாகம், போலீசில் மகள் புகார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், ரத்து செய்வோம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. ரோடு ரயிலில் ஓவியப் போட்டி, சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பு. எடப்பாடியை விமர்சித்த திமுகவை 6 மாதம் முடக்குங்கள், வரிந்து கட்டிக்கொண்டு வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர்.